வணக்கம் நண்பர்களே. இந்த கீடெக் 5.1 ரிமோட் கிட்டில் இந்த ESP போர்டை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரிமோட் கிட்டை பொறுத்தளவுக்கு இது ஒரு லோ பட்ஜெட் ரிமோட் கிட்டு. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இந்த ரிமோட் கிட்டில் இந்த ESP ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ESP போர்டில் இந்த IR சென்சார் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு இந்த டிஸ்பிளே கனெக்ஷன் எல்லாமே நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். இதோட வயர் செட் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துக்கலாம். இது வந்து என்கோடர் வந்து நம்ம இந்த டிஸ்பிளேயில் இந்த ரைட் சைடு கனெக்ஷன் பண்ணிக்கணும். இந்த பாட்டம் போர்டில் கிரவுண்டு 12 வோல்ட் இருக்குல்ல, அதில் வயரை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டிஸ்பிளேலே பார்த்தீங்கன்னா RGLன்னு போட்டு பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 3 பின் வயரை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கிரவுண்டு 5 வோல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு 2 பின் வயரை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ESP போர்டுக்கு லைன் கொடுக்க போகிறோம். இந்த ESP போர்டில் இந்த IR சென்சாரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி IR சென்சாரை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம எப்போயுமே இந்த ESP போர்டுக்கு லைன் கொடுக்கணும். இது மாதிரி ஒரு சின்ன பிட்டு வயர் எடுத்துக்கங்க. இந்த ESP போர்டை இப்படி வச்சு பார்த்தோம்னா இந்த IR சென்சாரில் லெஃப்ட்டு பின்னு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கீழே பின்னு அதான் இந்த IR சென்சாரோட அவுட்டு. அதில் மட்டும் பின்னில் ஒரு வயரை சால்டிங் பண்ணிக்கலாம். இந்த 3 பின்னில் லெஃப்ட்டில் பின்னில் சால்டிங் பண்ணியிருக்கேன். இதை கொண்டு வந்து இப்போ இந்த IR சென்சார் அவுட்டு கொண்டு வந்து இந்த டிஸ்பிளேயில் இந்த லெஃப்ட் சைடு ஒரு 5 பின் இருக்குல்ல, இது பின்னில் IRன்னு எழுதியிருக்கும். அந்த பின்னில் இந்த வயரை சால்டிங் பண்ணிடணும். இந்த IR பின்னில் சால்டிங் பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த 5 பின்னில் ரைட் சைடு பின்னில் இந்த ESP போர்டோட IR அவுட்டை ஜாயின் பண்ணிடணும். முடிஞ்சா இப்போ இந்த டிஸ்பிளேயில் 3 பின்னு 1 2 பின்னு 1 இருக்கா. இதில் 2 பின்னில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு 5 வோல்ட் இருக்கா. இங்கே கலர் வந்து மாறுது. இதில் கிரவுண்டு வந்து ப்ரௌன் இருக்குது, 5 வோல்ட்டில் வந்து கருப்பு இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும், இந்த கருப்பை தான் 5 வோல்ட்டாக யூஸ் பண்ணணும், இந்த ப்ரௌனை வந்து கிரவுண்டாக யூஸ் பண்ணணும். கலர் கோடை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அவங்க என்ன மென்ஷன் பண்ணிக்காங்களோ வோல்ட்டு அதுபடி கரெக்டாக மாறாமல் கொடுக்கணும். இந்த வயர் வந்து 5 வோல்ட் அவுட்டு. இதை வந்து நான் ESP போர்டுக்கு ஒரு 5 வோல்ட் இன்புட் கொடுக்கணும்ல, அதுக்கு இந்த வயரை நம்ம ஜாயின் பண்ணோம். இந்த ESP போர்டில் இந்த சேப்பு கலரு கனெக்ட் இருக்குல்ல, இதுதான் கிரவுண்டு 5 வோல்ட் லைனு. இதிலே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதுபடி கரெக்டாக கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு கிரவுண்டு, அதுபடி ஆர்டர் மாறாமல் கொடுக்கணும். நம்ம இதில் வந்து 5 வோல்ட் வந்து கருப்பு கலரு கொடுக்குறோம். அதேமாதிரி நீங்கள் நான் கொடுக்குற மாதிரி சால்டிங் பண்ணிக்கிங்க. இப்போ 5 வோல்ட்டு ஜாயின் பண்ணுறேன். இப்போ 5 வோல்ட்டு ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து கிரவுண்டு, அவ்வளோதான். இப்போ இந்த ESP போர்டுக்கு 5 வோல்ட் லைனு இந்த டிஸ்பிளே போர்டிலேருந்து கொடுத்தாச்சு, ரைட்டா. அடுத்து இந்த டிஸ்பிளே போர்டில் 3 வயர் இருக்குது. இதுதான் இந்த ESP போர்டோட ஸ்டீரியோ அவுட்புட்டு கொடுப்போம்ல, அதுதான் இந்த வயர். இதை எடுத்து நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். ESP போர்டோட ஆடியோ அவுட்டை நம்ம இந்த டிஸ்பிளேயில் கொடுக்கணும்ல, அது எங்கே கொடுக்கணும்னா இந்த ESP போர்டில் எல் அவுட் AG R அவுட்டுன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல தான் எடுக்கணும். அதுதான் இந்த ESP போர்டோட ஆடியோ அவுட்டு, ரைட்டுங்களா. நான் கொடுக்குற மாதிரிங்க, அதே மாதிரி கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் அவுட்டு கொடுக்குறேன். அடுத்து கிரவுண்டு கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. அடுத்து ரைட்டு
ரைட் அவுட்டு கொடுக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி சால்டிங் பண்ணிக்கிங்க. சால்டிங் பண்ணிவிட்டு நான் எப்பவும் போல் இந்த இஎஸ்பி போல் எஃப்எம் ஆண்டனா அவுட்டை எடுத்து நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் ஆம்பிளிஃபையர் பின்னாடி எடுத்து விட்ருங்க. இந்த இஎஸ்பி போர்டில் நம்ம எத்தனை கனெக்ஷன் கொடுத்துருக்கோம்னா கிரவுண்டு 5 வோல்ட்டு ஒரு லைனும், அதே மாதிரி ஆடியோ சிக்னல் அவுட்டு ஒரு லைனும் சால்டிங் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இந்த ஐஆர் சென்சார் அவுட்டை எடுத்து இந்த டிஸ்பிளேயில் இந்த பில்லில் ஜாயின் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா இந்த பாட்டம் போர்டில் நம்ம எப்பயும் போல் இந்த 5.1 அவுட் இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம எப்பயும் போல் ஆடியோ போர்டில் கொடுத்துருவோம். கொடுத்தோம்னா நம்ம ரிமோட்டில் இந்த இஎஸ்பி வீட்டின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனை செலக்ட் பண்ணாவே இந்த இஎஸ்பி போர்டை செலக்ட் ஆயிரும். மற்றபடி நீங்கள் HDMI ஆப்டிக்கல் மோடை செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இஎஸ்பி போர்டுக்கு வர 5 வோல்ட் கட் ஆஃப் ஆயிரும். இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்ன செய்யணும், இந்த டிஸ்பிளே போர்டுக்கும் இந்த பாட்டம் போர்டுக்கும் லைன் கொடுக்கணும். அதுக்கு இதுலேயே இது கனெக்ட் வயர் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இந்த பாட்டம் போர்டில் இந்த இடத்துல கனெக்ஷன் பண்ணிக்கிங்க. அதை எடுத்து இந்த டிஸ்பிளேயில் இந்த இடத்துல கனெக்ஷன் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு இந்த பாட்டம் போர்டில் 12 வோல்ட் இன் இருக்குல்ல, அதை லைன் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஒயரை ஜாயின் பண்ணுறேன். அடுத்து ப்ளஸ் 12 வோல்ட் லைனை ஜாயின் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ டிஸ்பிளே வந்துருச்சு. இந்த இஎஸ்பி போர்டு ஆன் ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த ரிமோட்டில் இப்போ இது வந்து இஎஸ்பி மோடில் இருக்கனால இந்த இஎஸ்பி போர்டு ஆன் ஆயிருக்கு. இதில் இந்த ஃபஸ்ட்டு பட்டன் செலக்ட் பண்ணிங்கன்னா AC3 மட்டும் வரும். AC3ன்னா என்னென்னா நீங்கள் இந்த ரிமோட் கிட்டில் ஒரு டிஜிட்டல் போர்டு இல்லாமல் நார்மலாக நீங்கள் ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணணும்னா இது 5.1 டிவிடி இன்புட்டாக யூஸ் பண்ணுறாப்புல இருந்தால் இந்த AC3 மோடை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கணும். இதே FT003 இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாப்புல இருந்தால் இந்த ரிமோட்லேயே பார்த்தீங்கன்னா செட்டப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த செட்டப் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெனுக்குள்ளே போகும். இதில் சிஸ்டம் செட்டப்னு இருக்கும். இதில் ரைட் சைட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக வரும். இதில் 6 சேனல் இன்புட் மோடுன்னு பார்த்தீங்களா, அதான் அந்த டிவிடி இன்புட்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மோடு. அது வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் இதில் நடு பட்டனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றா வரும். இதில் HD ரெஸ்பாக்ஸு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இம்ப்ரானிக்ஸ் கிட் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே திருப்பி செலக்ட் பண்ணிங்கன்னா HDMI ஆப்டிக்கல் கோயாக்சல் ஆக்ஷன் பார்த்தீங்களா, இதுதான் FT003 மோடு. இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு தடவை இந்த ரிமோட் கிட்ட ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிட்டு இப்போ இந்த மோடை செலக்ட் பண்ணிங்கன்னா அதிலே வருது பாருங்கள், HDMI ஆப்டிக்கல் கோயாக்சல் வந்துருச்சா. இது வந்து FT003 மோடு. இப்போ நம்ம இந்த ஆப்டிக்கல் கோயாக்சல் செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ESP போட கட் ஆஃப் ஆயிடுச்சு பாருங்கள். எப்போ இந்த ESP போட நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அப்போ தான் இதுக்கு வோல்ட்டே வரும், அப்போ தான் இது வேலை செய்யும். மற்ற சோர்ஸ் நீங்கள் ஒரு ஆக்ஸ் இன்புட்டை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் சரி, எதுவுமே யூஸ் பண்ணாலும் இந்த ESP போட கட் ஆஃப் ஆயிரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இந்த ESP போட இந்த QTech ரிமோட் கிட்டில் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த ESP போர்டில் மோடு மாற்றுறது எப்படின்னா, இந்த ரிமோட்லேயே கீழே மோடுன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கனாவே இந்த ESP போர்டு மோடு சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இது ஆக்ஸ் மோடு, இது ரெக்கார்டிங் மோடு, இது BT அதாவது ப்ளூடூத்து. இந்த மாதிரி இதிலே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.